அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. சொல்லுங்க, அவர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சிஷ்யர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும்படி என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். சீஷர் இருக்கிறதுலே ரொம்ப பொல்லா சிஷ்யர்கள் யார் பார்த்தீங்கன்னா, ஏசாப்பா கூட இருந்துங்க. அவங்களுக்கே ஒரு இறக்கம் வந்துடுச்சு. இந்த அம்மா கூப்பிட்றதை பார்த்து, இந்த அம்மா கெஞ்சிக்கிறத பார்த்து, இந்த அம்மாவுடைய கதறலை பார்த்து சீஷர்களுக்கே இறக்கம் வந்துடுச்சிங்க. ஆண்டவருக்கு இறக்கம் வரலையா? அப்படி தானே தெரியுதாங்க. சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்த அம்மாவுக்காக சீஷர்களும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. அந்த அம்மாவுக்காக என்ன பண்ணுறாங்க? சீஷர்களும் ஜெபம் பண்ணுறாங்க. அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றாள். முதல் ஒரு கஷ்டம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மதிக்கவே இல்லை, உனக்கு பதில் சொல்லவே இல்லை. ரெண்டாவது சீஷர்களும் வந்து வேண்டிக் கொள்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் இந்த சுகத்தை கொடுக்க முடியும், உங்களுக்கு இல்லை என்று மறுபடியும் இன்னொரு காரணத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. ரெண்டு இடத்துல அந்த சோதனை. நாமளாம் என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் என் பதில் தரல, ஆண்டவர் எனக்கு ஜபத்துக்கு பதில் தரல என்று ஆண்டவரே குறை சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா குறை சொல்லலை, மீண்டுமாக ஆண்டவர்கிட்ட வராங்க. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவரை பணிந்து கொண்டார். என்னால் நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள, சுகத்தை கொடுக்க இவரால் தான் முடியும், இவரால் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். எந்த டாக்டரால் கொடுக்க முடியாது, எந்த மனிதனால் கொடுக்க முடியாது, எந்த மருந்து மாத்திரால் கொடுக்க முடியாது, எந்த ஊசி மருந்தினால் கொடுக்க முடியாது, இவரால் தான் இந்த சுகத்தை கொடுக்க முடியும் என்று மீண்டும் வந்து என்ன பண்ணுறாங்க? அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார்.